அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 20/5/2025 வைகாசி மாதத்தின் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதத்தின் முதல் செவ்வாய். இந்த ஒரு பொருளை கையில் வச்சு ஒரே ஒரு முறை சொல்லுங்க, உலகத்தில் உங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த திட்டத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், நிறைய உணவுப் பொருட்களை வெளிநாட்டில் வாழக்கூடிய நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்று நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கார். என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, துவரப்பருப்பு, பச்சரிசி, வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி, அது மட்டுமல்லாது ஒரு மூட்டை கோதுமை மாவு, கடலை மாவுன்னு அவரால் முடிந்த அளவு பொருட்களை இன்று நமக்காக வாங்கி கொடுத்துருக்கார். அவருக்கு என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இதே போல் இந்த உணவளிக்கும் திட்டத்திற்கு உதவி செய்ய விரும்புனீங்க அப்படின்னா 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் கல்விக்கு உதவணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஆதரவற்ற முதியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரியமோ அதை நீங்கள் தாராளமாக எங்கள் மூலமாக செய்யலாம். அதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஒரு கையில் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கணும், ஒரு கையில் துவரம் பருப்பு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு பொருளையும் ஒவ்வொரு கையில் வச்சுக்கோங்க. வலது கையில் பச்சரிசி, இடது கையில் துவரம் பருப்பு வச்சுட்டு, ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கணசேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுக்கிரகம் குரு குரு. இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொருளை கையில் வச்சுட்டு செவ்வாய் ஹோரை நேரத்தில் பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து ஒரு நெய்த்தீபம் ஏற்றி பால் அல்லது பழங்களை பிரசாதமாக வைத்து முருகனை வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்குங்க. அதன் பிறகு அந்த அரிசியும் பருப்பையும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தானம் செய்திடலாம். இன்று வரக்கூடிய செவ்வாய் ஹோரைனை தவற விடாதீங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.